அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் மாதம் 25ஆம் தேதிக்கு பிறகு கிரகநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிம்மராசி அன்பர்களே, இந்த காலகட்டம் ஜூன் மாதம் 25ஆம் தேதிக்கு பிறகு நவ கிரகங்களினுடைய அமைப்பின் காரணமாக தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் மாற்றம் ஏற்படக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, திடீர் வரவு இருக்கும், அதே மாதிரி அதற்கு நிகரான செலவினங்களும் தங்களை வாட்டி வதைக்கு செய்யலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் செலவினங்கள் விஷயத்தில் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, வேலையில் ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும். ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முயற்சிக்கக்கூடிய பட்சத்தில் சம்பள உயர்வோ இல்லை உங்கள் திறமையின் அடிப்படையில் ப்ரமோஷனோ இல்லைன்னா நீங்கள் விரும்பிய இடமாற்றம், இது சிலருக்கு சலுகைகள், இது எல்லாமே கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய முயற்சியின் அடிப்படையாக கொண்டு. அதே மாதிரி இந்த காலத்தில் நிறைய பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் விடுதலையாக போகிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும். வேலையில் ஓரளவுக்கு நல்ல பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு முன்னேற்றம் இருக்கக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறதுங்க. லாபம் அதிகரிக்கணும் அப்படின்னா நீங்கள் கூடுதல் உழைப்பு தர வேண்டியதாக இருக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் உழைக்கிறீங்களோ அதற்கு நிகரான இல்லை அதற்கும் மேலே உங்களுக்கு லாபம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் கடினமாக இரவு பகல் பாராமல் உழைக்க வேண்டியதாகவும் இருக்க பெறலாம். அதே மாதிரி அகலக்கால் எந்த ஒரு விஷயத்துலையுமே வைக்கக்கூடாதுங்க. நினச்சபடி ஒரு விஷயம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவசரப்பட்டோ இல்லை நம்ம இதை செஞ்சே ஆகணும், தெரியாத ஒரு விஷயத்தில் நீங்கள் செஞ்சே ஆகணும் அப்படின்னு ஒரு முயற்சியை மேற்கொண்டாலும் அது பிரச்சனையிட முடியும். அதனால் அகலக்கால் அப்படிங்கிறது எதுலேயுமே நீங்கள் வைக்காதீங்க. அதை கொஞ்சம் சிந்தித்து நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியங்க. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பேராசை அதிகமாக ஏற்பட ஆரம்பிக்கும். கிரகங்கள் தங்களுக்கு பேராசையை அதிகமாக உற்பத்தி பண்ணும். அதாவது அசுப கிரகங்களினுடைய தாக்கத்தின் காரணமாக பேராசை அப்படின்ற ஒரு குணம் இந்த காலகட்டத்தில் எழும். அதனால் அந்த குணத்தை கொஞ்சம் மாற்றி அமைக்க வேண்டியது அவசியமாகிறது. வரதை வச்சு திருப்தி அடைந்து சந்தோஷப்பட்டு கொள்ளுங்க. கூடுமான வரைக்கும் புது மனிதர்களுடைய நட்போடு அதிக நேரம் செலவு செய்யாதீங்க. முன்பின் தெரியாத நபரோடு அதிகம் பழகவும் வேண்டாம். இது இரண்டுமே தங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நினைவில் வைத்துக்கொள்ள பாருங்க. வாழ்க்கையில் சில பல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்க. நீங்கள் இருக்கக்கூடிய வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு செல்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இடமாற்றம் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி தொழில் மாற்றம் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு. மாற்றங்களை எந்த மாற்றங்களாக இருந்தாலும் அந்த மாற்றங்களை தாராளமாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை உங்களுக்கு இருக்க வேண்டும். பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் பக்குவமும் இந்த காலகட்டத்தில் தேவைப்படுதுங்க. நிதானமாக இருந்து சிந்தித்து செயல்பட்டால் பிரச்சனை கிடையாது. பெரியவர்கள் பேச்சை கேட்டு நடக்க பாருங்க. குறிப்பாக இளைஞர்கள் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் இந்த காலகட்டத்தில் எடுக்கக்கூடாது. பெரிய அளவில் முதலீடுகள் இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டாம். அது பிரச்சனையை ஏற்படுத்தலாம். புதிய முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியை தருங்க. அதனால் அதிலலாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. தாராளமாக புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ள பாருங்கள். நீண்ட நாட்களாக நடக்காமல் இருந்து வந்த அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சரியாக நடக்குங்க. சொத்து பதிவு செய்கிறது, புதுவண்டி வாகனம் வாங்கிறது, நகை வாங்கிறது, இது போன்ற சுபகாரியங்கள் வீட்டில் நடைபெறலாம். சந்தோஷம் இதன் காரணமாக ரெட்டிப்பாகும். வியாபாரத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் தங்களை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்லும். ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் விலகவும் ஆரம்பிச்சிடுங்க. அதே மாதிரி இந்த நேரத்தில் சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் அதிகமாக நீங்கள் உணர்ச்சி வசப்பட ஆரம்பிச்சிடுவீங்க. இதனாலேயே இந்த காலம் முழுவதும் ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டு தான் இருக்கும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நின்று நிதானமாக சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம். டென்ஷனை அதிகமாக்கி கொள்ளக்கூடாது. குறிப்பாக நேரத்தை வீணடிக்கக்கூடாது. வேலையிலையும் வியாபாரத்திலையும் நிதானமாக இருக்க பாருங்கள். பெரியவங்களோட பேச்சை கேட்டு நிதானமாக காதல
வாங்கி கொள்ளுங்க. அடம் பிடிச்சு எந்த ஒரு காரியத்தையும் சாதிக்க வேண்டாம். அது நீங்கள் இப்போ அடம் பிடிச்சி நீங்கள் ஒரு விஷயத்தை சாதிச்சிட்டீங்க அப்படின்னாலும் கூட அது பிற்காலத்திலேயோ இல்லை சிறிது காலத்திற்கு பிறகோ அது பிரச்சனையாக உருவெடுக்கலாம். அதனால் அடம் பிடிச்சு எந்த ஒரு காரியத்தையுமே சாதிக்காதீங்க. மனம் அமைதிக்காக ஏதாவது ஒரு மடத்தில் சமாதியில் அமர்ந்து வந்து தியானம் பண்ணுங்க. 10 நிமிடம் தியானம் பண்ணுங்க. முனிவர்கள் இல்லைன்னா சித்தர்கள் சமாதியில் வந்து உட்காந்து நீங்கள் தியானம் பண்ணுங்கள். இல்லை வீட்டில் கூட நீங்கள் ஒரு 10 நிமிஷம் உட்காந்து தியானம் பண்ணுங்கள். உங்களுடைய மனம் இந்த காலகட்டத்தில் வந்து சாந்தி அடைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி அமைதியாக இருக்கும். ஏன்னா அமைதியும் மனம் சாந்தியாகவும் இருந்தது அப்படின்னா எல்லா விஷயமும் தங்களுக்கு சாதகமாக முடியவும் வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்கிறது. அதே சமயம் எந்த ஒரு விஷயத்துலையுமே திறமையாகவே சிந்திக்கவும் ஆரம்பிச்சிடுவீங்க. எளிதில் யார்கிட்டையும் ஏமாற மாட்டீங்க. இருந்தாலும் உஷாராக இருக்க வேண்டியதும் அவசியமாகிறது. அதே சமயம் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக செயல்பட பாருங்க. வாடிக்கையாளரையோ அப்படி இல்லைன்னா பார்ட்னரையோ பகைத்து கொள்ள வேண்டாங்க. நிதானமாக இருக்க வேண்டும். அப்போதான் நீங்கள் நினச்சது சரியாக நடந்து முடியும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதம் செய்ய வேண்டாம். அது தங்களுக்கு குடும்ப பிரச்சனையை உருவாக்கலாம். இதன் காரணமாக டென்ஷனும் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்திற்குள்ள அமைதியின்மையும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனால முடிஞ்ச வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதம் ஏற்படக்கூடிய பட்சத்தில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நன்மையை ஏற்படுத்தும். பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்கு தேவையான விஷயங்களை பற்றி சிந்திப்பது நன்மையை தரும் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் பல போராட்டங்களுக்கு பிறகு இந்த காலகட்டத்தில் வெற்றி காண்பீங்க. இந்த வேலைகளை எப்படி செய்யறது அப்படின்னு தெரியாம குழப்ப நிலையிலேயே பலரும் தவிப்பீங்க. இருந்தாலும் குழப்பத்தை எல்லாத்தையும் தாண்டி தங்களுடைய கடமையில் நீங்கள் கண்ணும் கருத்துமாக நடந்து கொள்வீங்க. நிதி நிலைமை உயர ஆரம்பிக்கலாம். நீங்கள் கஷ்டப்பட்டதற்கு உண்டான பலன் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னும் சொல்லலாம். அதே சமயம் எதிர்கால சேமிப்பு கணிசமாக உயரவும் ஆரம்பிக்குங்க. நீண்ட நாள் பிரிந்த உறவுகளுடன் நேரத்தை செலவு செய்ய இந்த காலகட்டத்தில் வாய்ப்பும் இருக்கப்பெறுகிறது. இருப்பினும் சற்று பொறுமையாக இருக்க வேண்டியதும் உறவுகள் மத்தியில் வார்த்தைகளையும் பேசக்கூடிய வார்த்தைகள்லையும் பழகக்கூடிய விஷயங்கள்லையும் கொஞ்சம் உஷாராக செயல்பட பாருங்க. ஏன்னா வார்த்தைகளில் இருந்தும் கலகம் உருவாகலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதீத கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து கொள்ளுங்க. அதே மாதிரி எந்த விஷயத்துலையுமே இந்த நேரத்தில் அவசரப்பட வேண்டாங்க. 4 பேர் மத்தியில் உங்களுடைய பேச்சு மட்டும்தான் எடுபட வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அதே மாதிரி அடம் பிடித்து எந்த காரியத்தையும் சாதிக்கவும் கூடாது. அது தங்களுக்கு பிற்காலத்தில் மிகப்பெரிய விளைவை ஏற்படுத்தக்கூடும் அப்படிங்கிறத நினைவில் வைத்து கொண்டு செயல்பட பாருங்க. உறவுகளோடு சற்று விட்டு கொடுத்து நடந்து கொண்டீங்க அப்படின்னா பிரச்சனை எதுவும் கிடையாது. அதே மாதிரி வாக்குவாதம் செய்தால் நல்ல உறவுகள் நண்பர்களை இழப்பதற்கு வாய்ப்புகளும் இருக்கு. அதனால கவனமாக இருக்க பாருங்க. வியாபாரம் தொழில் அப்படின்னு வரும்பொழுது எல்லாம் நல்லபடியாக நடக்கும். ஆனால் எதிர்பார்த்த லாபத்தை அடையணும் நீங்க நினைக்கிறீங்கன்னா அதற்கு கடுமையாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். நிதி நிலைமை சீராக ஆரம்பிச்சிடும். வேலையிலையும் சரி உங்களுடைய உத்தியோகத்திலையும் சரி எதிர்பார்த்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் அதாவது முன்னேற்றம் கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களோ இல்லாட்டினா விரும்பிய இடமாற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு, ப்ரமோஷன் இல்லாட்டினா ஏதேனும் சலுகைகள் ஏதாவது எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா எதிர்பார்த்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு விஷயங்கள் கிடைக்கிறதுல சிறிது கால தாமதம் ஆகத்தான் செய்யுங்க. அதே சமயம் நிதானமாக சிந்திக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். எதிர்பாராத விஷயங்கள் உங்களுக்கு நடைபெற வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சில நேரங்களில் உங்களுடைய சேமிப்பு கரையவும் ஆரம்பிக்கலாம். பிள்ளைகளுடைய ஆசைகளை நிறைவேற்றி மகிழ்ச்சி அடையவும் செய்வீங்க. அதே மாதிரி இந்த நேரத்தில் சின்ன சின்ன டென்ஷன் அவ்வப்போது உங்களுடைய உத்தியோகத்திலேயோ வேலையிலேயோ போகும். வியாபாரத்தில் பெருசாக லாபம் இருக்காது. இருந்தாலும் நஷ்டம் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளலாம். வண்டி வாகனம் ஓட்டும் போது சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்க பாருங்க. ஆரோக்கியத்திலையும்
கவனத்தை செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இந்த நேரத்தில் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கணும் அப்படின்னா விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அதே மாதிரி செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம். சில பேருக்கு முடிஞ்ச வரைக்கும் பார்த்தோன்னா செலவுகளை கட்டுப்படுத்த முடியாத சூழ்நிலையும் பலருக்கும் உருவாகும். இருந்தாலும் நீங்கள் செலவுகளை கட்டுப்படுத்த முயற்சிகளை பண்ண பாருங்க. தேவையற்ற செலவுகளை குறைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எதிர்கால சேமிப்பை உயர்த்துவது அதை விட ரொம்ப சிறப்புக்குரியது.